குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்பனன்ட்ஸ். ஏஎம்ல காம்பனன்ட்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட டைம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு வார்த்தை. ஸோ அப்படின்னா என்னங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்க உங்க முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு ஏஇஎம்ல டெவலப் பண்ண ஒரு வெப்சைட். ஸோ இப்படி ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு வெப்பேஜ் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ண சொல்றாங்கன்னா, நீங்க இந்த வெப்பேஜை கொண்டு போயிட்டு ஒரு HTML டெவலப் பண்றவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் வந்து பிரிப்பார். ஓகே, இங்க இருந்து இது வரைக்கும் இது பேர் வந்து ஹெட்டர். அதுக்கப்புறம் இங்கிட்ட இருந்து இங்க ஒரு இமேஜ் காம்பனன்ட் வருது. அதுக்கப்புறம் இந்த ஃபுல் வித்தை வந்து 50-50% வந்து பிரிச்சிடுறாரு. பிரிச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு HTML டெவலப் பண்ணுவார். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா அதே HTML காப்பி பண்ணி இங்கே போட்டு ஜஸ்ட் வந்து இந்த இமேஜ் டேக்கையும் இந்த ஹெட்டிங்கு இந்த டெக்ஸ்ட்டு இந்த லிங்க் அதோடைய டெஃபினிஷன்ஸை மட்டும் மாற்றுவார். ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ வந்து திருப்பி திருப்பி நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஜஸ்ட் அந்த வேல்யூஸை மட்டும் மாற்றினா நம்மளுக்கு போதும்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து இங்கே ஏஎம் வந்து காம்பனன்ஸை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கே வந்து இமேஜுக்கான ஒரு பாத், அதுக்கப்புறம் இது என்ன டேக் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இது என்ன, இது வந்து ஒரு லேபிள், இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு, அப்புறம் ஒரு லிங்க்கு. ஸோ இந்த பாத்தெல்லாம் வந்து கான்ஃபிகரபிளாக வச்சுட்டோம்னா நம்ம இங்கே என்ன HTML எழுதுகிறோமோ அதே HTML தூக்கி இங்கே வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம ஏஎம் காம்பனண்ட்டு ஒரு பேசிக் இது. சரி, ஓகே. அப்போனா வந்து இதுவும் அதுவும் ஒன்றுனா எதுக்கு வந்து இது காம்பனண்ட்டு நம்ம பேர் வைக்கிறோம்? இது வந்து ஒரு HTMLனே சொல்லிடலாம்ல. ஆமாம், ஏஎம் காம்பனண்ட் HTML ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த மாதிரி பார்ட்டை வந்து கான்ஃபிகரபிளாக கொடுக்குற அந்த ப்ரொவிஷன் இருக்குல்ல, அதனால தான் அது பேர் காம்பனண்ட்னு சொல்கிறாங்க. என்னன்னா இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுப்பாங்க. இதுக்கு பேர் இமேஜ், இதுக்கு பேர் வந்து டேகு, இதுக்கு பேர் டைட்டில், இதுக்கு பேர் வந்து டெக்ஸ்ட், இதுக்கு பேர் வந்து லிங்க் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து இதை வந்து ஆத்தரபிளாக கொடுப்பாங்க. ஆத்தரபிள்னா நீங்கள் வந்து இந்த HTML போயிட்டு இதை வந்து ஈஸியாக மாடிஃபை பண்ணுற மாதிரி. எப்படின்னா ஒரு கம்பெனியில் இருக்கிறவங்களே ஒரு டெவலப்பர்ஸோட ஹெல்ப் இல்லாமல் தானாக அவங்களே வந்து மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுப்பாங்க. அந்த ப்ரொவிஷன் பேர் தான் வந்து டயலாக். ஸோ ஒரு ஃபைனல் ஒரு காம்பனண்ட்டுடைய ஃபைனல் அவுட்புட் என்னன்னு பார்த்தா ஒரு HTML. ஆனால் அந்த HTML சில கான்ஃபிகரபிள் பார்ட்ஸ் வந்து டயலாகுன்ற ஒரு மூலிமா ஒரு இன்டர்ஃபேஸ் மூலிமா கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஆத்தர் பண்ணுறது மூலிமா அதை வந்து இப்படியும் இது பண்ண வைக்கலாம், இல்லை இப்படியும் இது பண்ண வைக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே HTML பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். பட் ஆனால் உள்ளே இருக்கிற அந்த வேல்யூஸ் தான் வந்து மாறுது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே எக்ஸிஸ்டாக இருக்கிற ஒரு பேஜில் போயிட்டு நம்ம வந்து இப்போ நான் சொல்கிற அந்த இதை வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா ஒரு காம்பனண்ட்டை வந்து ஆட் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் மாற்றினா எப்படி மாறுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட லோக்கல் OS 4502 இன்ஸ்டன்ஸ் இப்படி கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு வந்து நேவிகேஷன் டேப் இருக்குது, டூல்ஸ் டேப் இருக்குது. இதில் நேவிகேஷன் டேப்பில் நீங்கள் சைட்ஸுன்ற பட்டனை கிளிக் பண்ணுற மூலிமா உங்களுடைய இன்ஸ்டன்ஸில் அவைலபிளாக இருக்கிற சைட்ஸை பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ரீட்டைல்ன்ற ஒரு வெப்சைட் வந்து சாம்பிளுக்காக நம்மளுக்கு அடோபி கொடுத்துருக்குறாங்க. இந்த ரீட்டைல் வெப்சைட்டில் போயிட்டு இது வந்து ஒரு மல்டிலிங்குவல் சைட்டுங்கிறதுனால மல்டி கண்ட்ரி மல்டிலிங்குவல் சைட். ஸோ அதனால் நம்ம யூஎஸில் போயிட்டு அதில் வந்து இஎன்ல வந்து மெயின் பேஜுக்கு போகிறோம். இந்த மெயின் பேஜ் வந்து நம்ம இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எடிட் பட்டன் மூலிமா இந்த பேஜை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜ் ஓப்பன் ஆனே எனக்கு இப்படி இருக்கும். இந்த பேஜில் வந்து ஒரு ஏரியா மட்டும் இப்படி வித்தியாசமாக இருக்கும். ட்ராக் காம்பனன்ட்ஸ் ஹியர் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பேர் வந்து லேஅவுட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஏஎம்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் காம்பனண்ட்னு சொல்லுவேன். இந்த காம்பனண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்குள்ளார வந்து நீங்கள் என்னென்ன காம்பனண்ட் ஆட் பண்ணுறீங்களோ அது எல்லா காம்பனண்ட்டையும் அது பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அதான் வந்து இந்த இந்த காம்பனண்ட்டோடைய இந்த காம்பனண்ட்டோடைய பேர் என்னன்னு பார்த்தோன்னா, முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷனில் இதோட பேர் வந்து பேராகிராஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பார்சிஸ்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ரீசெண்ட் வெர்ஷன்ஸ்லாம் இதுக்கு பேர் வந்து ரெஸ்பான்சிவ் கிரிட்னு பேர் மாற்றிட்டாங்க. இது என்ன காம்பனண்ட்னா, இந்த காம்பனண்ட்ல இதுக்குள்ளார நாம வந்து என்னென்ன காம்பனண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காம்பனண்ட் ஆட் பண்ணுறதெல்லாம் இது பிடிச்சி வச்சுக்கோ. அதான் வந்து இதோடைய இம்பார்ட்டன்டோடைய ஸ்டெப்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன காம்பனண்ட் அப்படின்னா டெக்ஸ்ட் காம்பனண்ட்.
இப்போ டெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறப்ப இப்படி ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து டாகல் சைட் பேனல் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த இடத்துல வந்து அசட்ஸு காம்பனன்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த காம்பனன்ட்ஸில் போயிட்டு நான் டெக்ஸ்ட்டுன்னு டைப் பண்ண எனக்கு டெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்துடும். இல்லை அப்படின்னா இங்கே போயிட்டு நான் கீழே போய் சர்ச் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் காம்பனண்ட்டை எடுத்துக்கலாம். இதை எடுத்து இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நான் போட்டுக்கலாம். போட்டோடனே எனக்கு டெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்துருச்சு. ஸோ இது எப்படின்னா எம்டி டெக்ஸ்ட் காம்பனண்ட். இதில் தான் நான் வந்து வேல்யூ ஆத்தரே பண்ணல. இப்போ நான் சப்போஸ் டபுள் கிளிக் பண்ணி ப்ளஸ் போட்டு இன்னொரு டைம் வந்து அதே டெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்து நான் இது பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டைம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே காம்பனண்ட் தான். ஆனால் இப்போ நான் எங்கே வந்து இதை வந்து மாற்றம் அடைய செய்வேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸில் போயிட்டு நான் வந்து என்ன வேல்யூ அங்கே டிஸ்பிளே ஆகணுங்கிறத வந்து நான் சொல்லுவேன். ஸோ இப்போ சப்போஸ் எனக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, இது பேர் கான்ஃபிகரபிள். இந்த டூல் ஐக்கான் பேர் வந்து கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை கிளிக் பண்ணுற மூலிமா எனக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகுது. இந்த இன்டர்ஃபேஸ் பேர் தான் வந்து டயலாக். ஸோ இங்கே வந்து நான் என்ன இது பண்ணுறனோ அது வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை ரெண்டாவது டெக்ஸ்ட் காம்பனண்ட் நான் இது பண்ணுறேன். அங்கே வந்து வேற மாதிரி டெக்ஸ்ட் எழுதுறேன். செகண்ட் டெக்ஸ்ட்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரே காம்பனண்ட் தான். ஆனால் அந்த காம்பனண்ட்டு அது டெலிவர் பண்ணுற அவுட்புட் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏன்னா இந்த காம்பனண்ட்டுங்கிறது ஃபைனலாக என்ன கொடுக்க போகுது, நம்ம என்ட்ரி பண்ணுற டெக்ஸ்ட்டை ஒரு பி டேக்கெல்லாம் கொடுக்க போகுது. ஸோ அப்போ இந்த பி டேக்கில் கொடுக்குறப்ப நம்ம வந்து எப்படின்னா இதை வந்து நம்ம எத்தனை டைம் வேணால் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பட் ஆனால் இந்த கான்ஃபிகரபிள்ன்ற ஒரு ஆப்ஷன் மூலிமா, அந்த டயலாக்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ் மூலிமா நம்ம அது என்ன உள்ளே போடணுங்கிற வேல்யூஸை வந்து நம்ம வந்து கான்ஃபிகரபிளாக இல்லை ஆத்தரபிளாக வச்சிடறோம். ஸோ அதான் வந்து இந்த காம்பனண்ட்டுடைய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இது நார்மல் ஒரு HTML மார்க்கப்புக்கும் ஒரு காம்பனண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். காம்பனண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆத்தரபிள் பண்ணி என்ன உள்ள வேணுங்கிறத வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் அவ்வளோதாங்க. இதான் வந்து காம்பனண்ட் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ காம்பனண்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஆத்தரபிள், ஒரு கான்ஃபிகரபிள், ஒரு HTML ரெண்டர் பண்ணுற ஒரு ஐட்டம் தான் வந்து ஒரு காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து அந்த கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்ம போகிற இது இடம் தான் வந்து டயலாக். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டயலாக் சொல்லுவோம். ஸோ நீங்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த காம்பனண்ட்லாம் வந்து டிஃபால்ட் காம்பனண்ட் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து இன்பில்ட்டாகவே வந்து AEMல இருக்குது. ஓகேங்களா? நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம வந்து காம்பனண்ட்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நாம் வந்து டெவலப் பண்ணியிருக்கிற காம்பனண்ட். ஸோ காம்பனண்ட் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த டயலாக் எப்படி டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கியூண்ட் டுட்டோரியலில் நம்ம பார்க்கலாம்.